இவன் உங்கள்கிட்ட வேலைஞ்சு இதுக்குள்ள இல்லையா நீங்க ஆக்கள் குறை கூட்டாக்கள் இல்லையா? டெய்லி போயிட்டு வர அந்த ஆட்டோக்காரன் அதுக்கு பொறுப்பு 30 ரூபாய்க்கு நாங்கள் பார்ப்போம். இதுக்கு சைடில் ஒட்டு சரியா? மற்ற என்னன்னா பெத்தில் அவுட் ஆகல லாஸ்ட் ஓவர்ல எடுத்து அவுட் ஆகல லாஸ்ட் ஓவர்ல எடுத்து நான் ஊவடி அவன் உங்க டவுன் சூரியடி போடு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்களை நான் என்ன தோணுவனே சம்பளம் கொடுத்தாரு நீங்க கூப்பிட்டு அவன் என்ன வந்து கவர் பிடிச்சா என்ன அப்ப நான் கட் பண்ண நான் கொடுத்தேன் சொல்லுங்க நான் 1500 ரூபா கொடுத்தேன் ஒரு 1530 தரேன் அவன் என்னோட தோணி சொல்லுவான் என்ன கதை கேட்கல அது என்னோட இருந்தாலும் கட்டு இருக்கல அப்ப நான் என்ன எல்லாம் சரி இந்தியோட எல்லாம் கிளியர் பண்ணி இப்பே கிளியர் பண்ணி மெடிக்கல் எல்லாம் மெடிக்கல் குறைச்சிடுங்க அதை கூப்பிடுங்க சைக்கிள் என்னத்துக்கா நீங்க வச்சுக்கு பின்னுக்கு வேணுமா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை பின்னுக்கு ஆக்கள் வேணுமா இந்தாங்க தோடு இல்லாத வேணும் மாலை போடு தங்க மாலை போடும் சம்பளத்தை கூட வாங்கிடும் எல்லாம் தோட்ட தாடி வைக்கிற தாடி இந்த சேட்டைகள் பெந்தில் இல்லை இங்கே சுவாதம் அப்படி எடுத்து முந்த நாள் இதுக்குள்ள இல்லையா நீங்க ஆக்கள் குறை கூட்டாக்கள் இல்லையா? அதை வேலைகள் எல்லாம் கூட்டாள்ற பிரச்சனை அவங்களுக்கு விருப்பமா? இது கிட்டத்தட்ட வேற விஷயமா நடக்குது. உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் தான் இருந்தாரு மியூசிக் கொண்டு தானே ஒரே மியூசிக் எல்லாத்தையும் கொடுங்கண்ணா மியூசிக் மூணு பேர நம்பரும் எனக்கு இருக்குது. நான் 3 வரைக்கும் சேவ் பண்ணுவேன். ஒரு ஆட்டோவில் நீ வந்து மியூசிக் தான் போகணும். அது நம்ம இந்த இதுகளை கொண்டு கொடுக்கணும் ஸ்டிக்கர் கொடுக்கணும். ஸ்டிக்கரும் இந்த ஒரு ஆள் தானே போவேன் மாற்றம் இல்லை இல்லை உங்களுக்கு 2 பேர் வேணுமெண்டா கேளுங்க ஓப்பனா இதான் பேர் வேணுமா ஒரு ஆள் தானே எந்த மாற்றம் இல்லை 100ல் போவாங்க உங்களுக்கு தான் யாவர் நட்டம் இதை என்ன உங்களோட பிரச்சனை நீங்கள் 3 பேரும் கலந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் 3 முதல் தொழிலாளி அவனை பார்ப்பாங்க மாறி மாறி நீங்கள் கலந்து ஆரம்பிக்கணும். அவன் வேலையேறாக்கள் அவன் ஒரு ஆள் சம்பளம் கூட கொடுத்து என்ன கொடுக்குறாட்டி அவன் போவாது. நான் உடனே கொடுத்தேன்டா நீங்கள் தொழிலை செய்யுங்க போல் பித்திக்க பிரச்சனை இவன் டேக்கிறாள் அவன் எடுக்கிறான் அவன் டேக்கிறான் நான் இல்லை இதுக்கு பயிற்சி இல்லை அப்படி வச்சிருந்தா மூவம் தெரியும் கூட மாஸ்க் போட்டுருக்கோம். எல்லாத்தையும் சார நீங்க ஒட்டுங்கள இதுல சைட்ல ஒட்டு சரியா? மற்ற என்னன்னா வெத்தில சாப்பிடக்கூடாது சரியா? பாய்க்குள்ள வெத்தில இருக்கக்கூடாது, சிகரெட் குடிக்க கூடாது சரியா? ஒவ்வொரு ஆளுக்குரிய மெடிக்கலும் சரியா? ஒவ்வொரு ஆளுக்குரிய மெடிக்கலும் ஓட்டோக்குள்ள ஃபைலுக்குள்ள வச்சிருக்கணும். அதோட பிரதேச லைசன்ஸும் இருக்கணும். நாங்கள் பார்ப்போம் சரியா? ஃபோட்டோ காப்பியை வச்சு சரியா? மற்றது இருக்குதா முறுக்கிட்டு போகிறாள் கை க்ளோஸ் இருக்குது தானே முறுக்கிட்டு போயிட்டு கை க்ளோஸ் எடுத்து பால் எடுக்கக்கூடாது. ஏன்னாண்டா அவர் என்ன ஃபர்ஸ்ட்டாக போய் அந்த க்ளவுஸ் எடுத்து போட்டு தான் போடுவேன். அதில் பிரயோஜனம் இல்லை இடுக்கி மட்டும்தான் பாயிடும். சொப்பின் தேவையில்லை சரியா? மற்றது சரியா? மாஸ்க் போட்டிருக்கணும், தலைக்கு கெப் போட்டிருக்கணும் சரியா? இவ்வளவும் போட்டு தனிநபர் சுகாதாரம் பண்ணிக்கணும். இந்த டிஷர்ட் அது வடிவான இது சுத்தமான உடுப்பு போட்டு ஏப்ரன் போட்டு தான் இருக்கும் சரியா? பெத்தில் சப்பைய கூடாது சரியா? பெத்தில் சப்புனா மெடிக்கலையும் கேன்சல் பண்ணி ஆட்டோக்குரிய லைசன்ஸையும் கேன்சல் பண்ணி அதுக்கு மிச்சமாக பேக்கரிக்குரிய நடவடிக்கையும் எடுக்கணும் சரியா? திருப்பி அதாவது ஓனருக்கு பழக்க போட்டாச்சு நல்லா நிறுத்தி விட்டு காப்பல. மற்றது ஓட்டோவில் ஒரு ஆள் தான் வரும் சரியா? ஒரு ஆளை காவித்து போகிறது இணைஞ்சிட்டு போகிறது இந்த கட் எடுத்து அதெல்லாம் சரியே வராது சரியா? ஓகே ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கு இதுக்குள்ள இருக்கிறாங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வழக்கு போட்டு கோர்ட்டில் ஃபைன் கட்டி போட்டு தான் வந்துருக்கு ஆட்டோக்காராக்கள். திருப்பி போட்டால் உள்ளு திருப்பி அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொண்டு சரியா? இந்த முறுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போகிற வேலைகள் அப்படி இப்படிலாம் செய்யக்கூடாது சரியா? தாடி இடி ஒன்றும் இருக்கக்கூடாது சரியா? பழைய சாமான் ரிட்டர்ன் ஆகிறது வேறையா முன்னுக்கு வைக்கிறவனும் உள்ளுக்கு வைக்கக்கூடாது. பழைய ரிட்டர்ன் எடுக்கிற சாமான்கள் டெய்லி போயிட்டு வர அந்த ஆட்டோக்காரன் அதுக்கு பொறுப்பு 30 ரூபாய்க்கு நாங்கள் பார்ப்போம். மழை இப்போ வெத்தில சப்பிக்கு போனால் வழக்கு தான் சரிங்க?
சாப்பாடு சாமான நேரடியாக கையால் தொடவே கூடாது சரியா, இடுக்கி தான் இருக்கணும். மற்ற சொப்பினெல்லாம் சுத்தமான சொப்பின்லாம் கொடுக்கணும் சரியா. மற்ற காசு எடுத்த கையாலே அதையும் போய் எடுக்கக்கூடாது சரியா. மற்ற ஒவ்வொரு ஆட்டோக்கும் லைசன்ஸ் இருக்கணும் சரியா. லைசன்ஸும் போடுற மெடிக்கலும் ஃபைலுக்குள்ளே இருக்கணும். நாங்கள் கேட்குற நேரம் காட்டக்கூடிய வசதியில் இருக்கணும் சரியா. ஒரு ஆள்ற பேரை வச்சுட்டு இன்னொரு ஆள்ற மெடிக்கலோட தான் குடிக்கலாம். வேற ஒரு ஆள்ற பேர் வச்சு வேற ஒரு ஆளை வச்சு ஓடுறீங்க சரியா. மற்ற இந்த சும்மா பிச்சு கிடாவி போகிறீங்க, சனம் சின்ன பிள்ளைங்க அடிபட்டு போயிடுங்க சரியா. மற்ற டோன் தந்துருக்குது, எல்லாரும் அதே மாதிரி அதே டியூனில் போட்டு அழகாக பிஸ்னஸ் பண்ணுவோம் சரியா. மற்ற நாங்கள் பிஹெச்சி ஆக்கள் பார்க்குற நேரம் நிப்பாட்டி அழகாக முழு டாக்குமெண்ட்களையும் இருக்கணும். அப்படி இல்லாட்டி அவர் ஓட்டோக்காரருக்கும் வழக்கு, உரிமையாளர் வேலைக்கு அமர்த்தினு சொல்லி உங்களுக்கு வழக்கு போடுவேன், ஓடுனாளுக்கும் வழக்கு போடுவேன் சரியா. மற்ற இளையான் கொசுவாதிகள் கிடக்குமானா உடனே அந்த சாமான வெளியில் எடுத்து விட்டுருவோம் சரியா. கொசு மொச்சிரிக்க மாட்டா வழக்கு போடுவேன். இந்த ஹோட்டலுக்கும் போட்டிருக்கேன், ஒரு கொசு இருந்தாலும் வழக்கு தான் சரியா. கழுவாஞ்சி குடிதான் ஏரியா குருமன்பள்ளி அது எதுக்குள்ள வராது. இந்த மூன்றும் எரிவில் பற்று சரியா. எல்லாத்தையும் எப்படி பண்ணா ஒரு ஆட்டோ கூட இந்த மியூசிக் இதுகளை கடைப்பிடி காட்டி இண்டையோட அவங்க வீட்டை போட்டியை கட்டிருக்கிறாரா, இதான் கடைசி சரியா. அது முதலாளி மாதிரி தான் தெரிஞ்சா நீங்க சொன்னா அவங்க தனி வேணும். போட்டு கொடுங்களேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லுவோம். தொழில் பொது கல்யாணம் முடித்த ஒரு கணவர் ஒரு மனைவி தான், 10 கணவரும் 10 டியூனும் தெரியலாது. விருப்பம் நாளை கொஞ்சம் நேரத்தை முடிவெட்டி தாங்கணுமா இது கொடுத்தீங்க கொடுக்கக்குள்ள எல்லாம் பட்டி தான் வந்தோம். ஒவ்வொரு மாதம் துணி பண்ணுங்க, நான் கடி அனுப்புறேன். முட்டை தான் நான் கடிக்கணும். இந்த கால் என்னது இது கட்டுறேன்